ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியான மெத்தடில் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் இப்போ தான் டெய்லரிங் கிளாஸ் பழகுறீங்க அப்படின்னா உங்களுக்கான பேட்டர்ன் வந்து நான் ரெடி பண்ணி தரேங்க. அந்த பேட்டர்ன் வாங்கினீங்க அப்படின்னா அதை எப்படி வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுறது அப்படி அதாவது நம்ம கொடுக்குற அளவு கரெக்டாக இருந்தால் அப்படியே எப்படி வச்சு கட் பண்ணலாம், இல்லை அதில் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் பண்ணணுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ரொம்ப ஈஸியாக ஒரு 5 நிமிஷத்துலேயே நீங்கள் வந்து ப்ளவுஸ் கட்டிங் வந்து பண்ணிடலாங்க. அதுக்கு வந்து நம்ம கொடுக்குற பேட்டர்ன் வந்து உங்களுக்கு சரியான அளவில் இருக்கும். அப்படி உங்களுக்கு பேட்டர்ன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் உங்களோட ஜஸ்ட் ரவுண்டு மட்டும் சொன்னால் போதும், நான் வந்து உங்களுக்கான பேட்டர்ன் வந்து ரெடி பண்ணி கொடுப்பேன். அப்படி இல்லைனாலும் நீங்கள் ஒவ்வொரு அளவுகளையுமே தனித்தனியாக கஸ்டமைஸ் பண்ணி சொன்னீங்கனாலும் ஓகே, நான் வந்து உங்களுக்கான அளவில் போட்டு தருவேங்க. உங்களுக்கு எந்த மெத்தடில் வேணுமோ நான் உங்களுக்கான பேட்டர்ன்ஸ் வந்து ரெடி பண்ணிடுவேன். நம்மளோட பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்குங்க. ஃப்ரண்ட்டு, பேக்கு, ஸ்லீவு, பட்டி அப்படின்னு உங்களுக்கு 4 விதமாக கொடுத்துருவேன்னா அதில் வந்து தையலுக்கான இடம், அப்புறம் நம்ம டாட் மார்க்கிங் பண்ணுறது வேணும்னா கூட அதெல்லாம் நம்ம மெஷர் பண்ணி கொடுத்துடலாம், கரெக்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த பேட்டர்ன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நான் வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களோட அட்ரஸ்க்கு நான் வந்து கொரியர் பண்ணிடுறேங்க. தேவைப்படுறவங்க மறக்காமல் மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு வந்து பேக் போர்ஷன் எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்கள், இது வந்து சீம் அலவன்ஸ்க்கான இடம். கரெக்டாக நீங்கள் இந்த அளவை மட்டும் அப்படியே ட்ரேஸ் பண்ணிங்கன்னா போதும். இப்போது நான் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்காக நம்ம இடம் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இது தேவையில்லை, 1/2 இன்ச்சு போதுன்னா நீங்கள் இதை லைட்டாக அப்படி கீழே இறக்கி வச்சுக்கலாம். இப்போது லைனிங் ப்ளவுஸ்லாம் அடிக்கிறீங்கன்னா 1/2 இன்ச் அளவுக்கு தான் நீங்கள் அடிப்பீங்க, ஸோ அதனால் இறக்கிக்கலாம். நான் வந்து நார்மல் ப்ளவுஸுக்கு கொடுக்க வேண்டிய அளவு கொடுத்துருக்கேன். லைனிங்காக இருந்தாலுமே நீங்கள் இந்த அளவை அப்படியே வச்சு மடித்து திருப்புறதுனாலும் திருப்பிக்கலாம். இப்போ நான் அந்த அளவை வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு அப்படியே ட்ரேஸ் பண்ணி எடுத்துடுறேன். அதை நம்ம வந்து 5 நிமிஷத்தில் மார்க்கிங் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் சின்ன சின்ன சேஞ்சஸ் எல்லாம் கழுத்தோட இறக்கம் ஏற்றுறது இறக்குறது அதெல்லாம் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் அதையுமே ரொம்ப ஈஸியான அளவுக்கு பண்ணிக்கலாங்க. அதை நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த அளவை அப்படியே மார்க் பண்ணி காட்டிடுறேன். அதுக்கப்புறம் வந்து நான் உங்களுக்கு அதில் எப்படி நம்ம வந்து தேவைன்னா எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் தனியாக உங்களுக்கு இப்போ சொல்லித்தரேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் நம்மக்கிட்ட பேட்டர்ன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மார்க்கிங் பண்ணிங்கன்னா போதும். இப்போது நான் பேக் போர்ஷன் வந்து ட்ரா பண்ணிட்டேன். அடுத்ததாக நீங்கள் கிராஸ் கட் போடுறீங்களா, இல்லை நீங்கள் வந்து ஸ்லீவ் வந்து லாஸ்ட்டாக கட் பண்ணிக்கோங்க. வச்சு மட்டும் நான் காட்டுறேன். நமக்கு வந்து 2 ஸ்லீவ் நம்ம 4ஆக ஃபோல்டு பண்ணி மடிப்போம். ஸோ அதனால் நான் இந்த அளவை வந்து அப்படியே வச்சுருக்கேன், ஸ்லீவுக்கான இடத்துல வச்சுட்டேன். இப்போ நமக்கு இந்த அளவு ஸ்லீவ் வருது அப்படின்னா இதிலேருந்து நீங்கள் இப்படியே கிராஸாக போட்டு, கிராஸ் கட்டிங் போடுறது அப்படின்னா நீங்கள் இப்படி கிராஸாக போட்டுக்கலாம். நமக்கு வந்து ஸ்லீவ் போக அந்த இடம் கரெக்டாக வரும். இந்த பக்கமும் உங்களுக்கு இடம் இருக்கும், இந்த சைடில் உங்களுக்கு பட்டி வந்துடும். உங்கள் பட்டிக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பட்டி, 2வது பட்டி, அப்படியே நீங்கள் 2 பக்கமுமே எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கிராஸாக போட்டு அந்த அளவை அப்படியே மார்க்கிங் பண்ணி நீங்கள் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நேர் கட்டிங் தான் கட் பண்ணுறேன். ஸோ நான் வந்து அதை இப்படியே மார்க்கிங் பண்ணிக்கிறேன். பேக் சைடோட அந்த ஹார்ம்ஹோல் சைடு இருக்குல்ல, அந்த சைடில் நான் வந்து நேர் கட்டிங் அளவு தான் இது. ஸோ நான் அதை வந்து இப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம கொடுக்குற ஏற்கனவே நான் வந்து ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் தனித்தனியாக அளவுகள் கூட கொடுத்துருக்கேங்க. ஸோ நீங்கள் அந்த அளவில் நான் அப்படியே நான் போடுற பேட்டர்ன் மாதிரி போட்டு தர சொன்னாலும் சரி, இல்லை நீங்கள் உங்களுக்கான அளவை நீங்கள் என்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா நான் வந்து அதை நோட் பண்ணிக்குவேன். நோட் பண்ணிவிட்டு உங்களுக்கான அளவில் நான் போட்டு கொடுத்துருவேன். தேவைப்படுறவங்க உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டாலும் நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். ஸ்லீவ் மட்டும் நம்ம இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் 2ஆக ஃபோல்டு பண்ணி ஸ்லீவ் எடுத்துக்குவேன். ஏன்னா நமக்கு 4 ஃபோல்டாக வேணும். இப்போ நம்ம 2ஆக விரித்து போட்டு தான் கட்டிங் போடுறோம். பட்டி தேவைப்படுது அப்படின்னா நம்ம இந்த இடத்துல அப்படி வச்சு பட்டியும் ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நீங்கள் தனித்தனியாக அளவு போடணுங்கிற அவசியமே இல்லை. ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ட்ரா பண்ணி எடுத்துட்டோம். ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது, அந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நான் டாட் கூட மார்க்கிங் வச்சுருக்கேன்.
ஃபர்ஸ்ட் டாட்டு, செகண்ட் டாட்டு, தேர்ட் டாட் எங்கெல்லாம் போடணுன்னு நான் சிசர் கட் போட்டு தான் பேட்டர்னில் வச்சுருக்கேன். இது நம்ம மடித்து தைக்க வேண்டிய இடம். இது நம்மளோட ஜஸ்ட் ரவுண்டு. இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் இதிலேயே நான் மார்க்கிங் பண்ணி வச்சுருப்பேன். இதை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்லீவ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி 4ஆக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. 4ஆக இப்படி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு ஸ்லீவ் வந்து நான் கொடுத்துருப்பேன். ஸ்லீவில் சீம் அலவன்ஸோட மடித்து தைக்கிறதுக்கான இடமும் விட்டு தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸ்லீவ் சுற்றளவு எல்லாமே வச்சு தான் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்கள் இதை அப்படியே போட்டு ட்ரா பண்ணிங்கன்னா போதும். ஸ்லீவுமே ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து கட் பண்ணிடலாம். பாருங்கள், ஸ்லீவுக்கும் நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். இப்போது நம்ம இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்லீவுக்கு. இதில் நீங்கள் ஸ்லீவ் வந்து இப்போ ஹைட்டு கம்மி பண்ணுறீங்க அப்படின்னா, மடித்து தைக்கிற இடத்த கம்மி பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் முன்னே தள்ளி வச்சுட்டு நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. எந்த அளவு வேணுமோ ட்ரா பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு ஸ்லீவ் லென்த் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுலேருந்து 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு தள்ளி வச்சு எவ்வளோ உங்களுக்கு லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு தள்ளி வச்சுட்டு மீதி பேக் சைட்லேருந்து நீங்கள் அப்படியே வந்து அதை ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். அதே மெத்தடில் தான் நம்ம வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம எதுவுமே பண்ண போகிறதில்ல. இதே அளவு தான். மிஞ்சி போனால் நீங்கள் வந்து இறக்க மட்டும் முன் கழுத்துக்கு வைப்பீங்க. அப்படி வைக்கிறீங்கன்னா நம்ம வந்து இப்போ இதில் 6 இன்ச்சு 6.5 இன்ச்சு கொடுக்குறோம் அப்படின்னா அதை விட நீங்கள் 1 இன்ச்சு இறக்கிட்டு இப்படி மார்க்கிங் பண்ணிக்கலாம். இந்த அளவு வந்து உங்களுக்கு சரியாக வரும். இப்போ நீங்கள் இறக்குறீங்கன்னா நம்ம கொடுத்துருக்க அளவுலேருந்து அந்த சார்ட் மட்டும் கொஞ்சம் கீழே வச்சு இப்படி மார்க்கிங் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் பேக் சைடில் அதே மாதிரி தான். நீங்கள் ஹைட்டு வந்து அதிகப்படுத்த போகிறீங்க அப்படின்னா நம்ம கொடுத்துருக்க அளவை விட பாருங்கள், உங்களுக்கு இந்த சைடில் வச்சு காட்டுறேன். இப்போ வந்து நான் ரெடியாக 14 இன்ச்சு இறக்கம் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு அதில் ஒரு 15 இன்ச்சு வரணும் அப்படின்னா கொஞ்சம் 1 இன்ச்சு மேலே தள்ளிக்கோங்க. தள்ளிட்டு இந்த அளவை அப்படியே ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கழுத்து இறக்க வேணும் அப்படின்னா ஷோல்டர்லேருந்து எவ்வளோ நீங்கள் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு இறக்கத்தை இறக்கிட்டு ஷோல்டரோட அளவை இப்படி இறக்கி மார்க் பண்ணிக்கோங்க. எவ்வளோ தேவையோ அந்த அளவை நீங்கள் இதில் எக்ஸ்டெண்ட் பண்ணியும் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு நம்ம கொடுக்குற இந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு நீங்கள் உங்களோட ஜஸ்ட் ரவுண்ட் மட்டும் சொன்னால் போதுங்க, உங்கள் வீடு தேடி இந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு வரும். தேவைப்படுறவங்க மறக்காமல் மெசேஜ் பண்ணுங்கள். இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மூவ் ஆகிறத பொறுத்து அடுத்தடுத்து நம்ம பிரின்சஸ் கட்டிங், கட்டோரி ப்ளவுஸ் கட்டிங் அப்படின்னு ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் பேட்டர்ன் போடலாங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.